சாப்பிட்டுருங்க. ம். அதான்க்கா முடியாது. ஓகேக்கா. ஹெல்த்தியா இருங்க. ஓகேவா? உடம்ப பார்த்துக்கங்க. ஓகே. சரி. லாஸ்ட்டா நம்ம என்ன பார்த்தோம்? 6.4 பார்த்துட்டு இருக்கோமா? அதுல 2 ஹோம் ஒர்க் சம் குடுத்தேன். போட்டீங்களா? அதுக்கெல்லாம் எங்கக்கா இருந்துச்சு நேரம்? ஆமாங்க, எக்ஸாமுக்கு படிக்க போயிட்டேன்க்கா. சரி, ஓகே. நாங்கலாம் கிளாஸ் வரதே பெருசு. நீங்க இதுல வேற ஹோம் ஒர்க், அப்படிலாம் டெஸ்ட். இல்லைக்கா. சரி. சரி, ஓகே. 4, 5, 6 இன்னும் 3 சம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் 7த்துக்கு போயிடலாம். சரி, ஓகே. 4th சம் வந்து எங்க யஷ்வதி இன்னும் வரலையா? யஷ்வதி வந்து நேத்தே நாங்க வந்து போட்டுறோம்க்கா ஹோம் ஒர்க்னு சொன்னாங்க. நேத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா? நேற்றுக்கு ஸ்டார்டிங்ல இருந்த அதே நம்பர்ஸ் தாங்க இருக்கும். அதே நம்பர்ஸ் தான் இருக்கா? அதே நம்பர்ஸ் அதே மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம பார்த்த மாடல் தான். சரி. சரிம்மா, இதுல பனிஷ்மெண்ட் உண்டாக்கா இன்னைக்கு? உண்டு. ஹோம் ஒர்க் பண்ணலனா? அதுக்குள்ளக்கா லேட்டா வந்து கேக்குறேன். யாரு கொடுக்கணும்? எனக்கா? நீங்க தானக்கா சொன்னீங்க நேற்றுக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு. லேட் ஆகிறதுக்கா சொன்ன? ஆமா ஆமா ஆமா, ஆமாக்கா. கரெக்ட் கரெக்ட். இப்போ எனக்கு பனிஷ்மெண்ட்டா இல்ல வேற யாருக்காவதா? நீங்க தாக்கா சொன்னீங்க, எனக்கு தெரியாதுக்கா. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நானே 2 மினிட்ஸ் லேட்டு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே லேட் ஆகிறவங்கள பார்த்துக்கலாம். ஓகேக்கா. சரி. இதுல இருந்து என்ன கான்செப்ட்னா, ஒரு அடுக்குமாடி இங்க ஒண்ணு இருக்குமா. இதுக்கு பக்கத்துல வந்து ஒரு செல் டவர் இருக்கு. இந்த மாடி வீட்ல இருந்து இந்த செல் டவரோட ஏற்ற கோணம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. அதே மாதிரி இந்த குடியிருப்பின் உச்சியிலிருந்து இங்க பாக்குறாங்க இறக்க கோணம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இறக்க கோணம் வந்து 30 டிகிரியில பாக்குறாங்க அப்படின்னா, அது இங்க 30னா இங்க 30. நான் ஃபர்ஸ்ட் கரெக்டா கொஸ்டின் படிச்சிருக்கேன் பாருங்க. உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியில் இருந்து, உயரமான அடுக்குமாடி. ஓ, நான் வந்து கொஸ்டின் தப்பா படிச்சிருக்க பாருங்க. இது வந்து செல் டவர். ஓகேவா? இது செல் டவர். இது வந்து ஃபிளாட்னு வச்சுக்கோ, அபார்ட்மெண்ட்னு வச்சுப்போம். அடுக்குமாடி குடியிருப்பின் அடியில் இருந்து செல் இதோட கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் இங்க இருந்து தான் 60. அடுத்து குடியிருப்பின் உச்சியிலிருந்து இந்த கோபுரத்தின் இறக்க கோணத்துல பாக்குறாங்க. ஓகேவா? இதுதான் 30. இப்படி டைரக்டா அப்புறம் 30னா இது 30. அப்படின்னா இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் 50. செல் கோபுரம் அதாவது 50 அலைபேசி கோபுரத்தின் உயரத்தினை காணுங்க. இதோட ஹைட் கேக்குறாங்க. அப்புறம் கட்டுப்பாட்டு விதியின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைஞ்சபட்ச உயரம் 120 மீட்டருக்குள்ளதான் இருக்கணுமா. அப்படி இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஈஸி தான். இங்க பாருங்க, உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இங்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, இங்க ஒரு செல் டவர் இருக்கு. இந்த செல் டவர்ல இருந்து சாரி இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து இதோட இந்த செல் டவரோட கீழே பாக்குறாங்க. என்ன ஆங்கிள்? 30 டிகிரி ஆங்கிள். 30 தானம்மா? ஆமாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு கீழே இருந்து இந்த செல் டவரோட டாப்பை பாக்குறாங்க. அது வந்து ஏற்ற கோணம் 60 டிகிரி. பனிஷ்மெண்ட் கொடுப்போமா? ஐயோ, அவங்களே வேற ஐடியில வந்திருப்பாங்களே. நானே போய் இல்ல, வேணாம். குட் ஈவினிங்மா. இன்னைக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. லேட்டா வந்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குமா நந்தினி? என்னக்கா பனிஷ்மெண்ட்? லாஸ்டா வந்து நீங்க மட்டும் ஒரு 3 கொஸ்டின் கேட்கணும். பார்த்து வச்சுக்கோங்க. என்ன வேணாலும் புக்ல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கூட கேட்கலாம். என்னக்கா புதுசு புதுசா சொல்றீங்க? சரி, புக்ல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டினே 3 கண்டுபிடிச்சு கேளுங்க. அதான் உங்க பனிஷ்மெண்ட். வச்சுக்கலாமா? சரி, வேற. ஓகே. இது என்ன இந்த மாதிரி கவுண்டர்லாம் சுபாஷினி குடுக்குற மாதிரி இருக்கு. நான் எதுவுமே சொல்லலையே.
சரி சரி, 2 பேரும் இப்போ பேசுனது ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. நம்ம இப்போ இதோட ஹைட் வந்து 120ல இருக்கா, 120க்கு கம்மியா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். எப்பவும் போலதாம்மா. இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நான் குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இந்த சைடு வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். இது ஏ பி சி டின்னு வச்சுக்கிறேன். இந்த பிசியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன், ஏன்னா அது காமன். அதை கண்டுபிடிச்சாதான் இந்த ஹைட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ நான் பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முக்கோணம் எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் அட்ஜசன்ட், எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் தான். அப்ப tan 30 டிகிரி, எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் 1/√3 50 பிசி. பிசி தான் வேணும். அப்ப பிசி ஈக்குவல் டு, இது இங்க மல்டிபிள் பண்ணிடலாம், 50√3. இப்ப பிசி கண்டுபிடிச்சிட்டோம். நான் இப்ப இந்த √3 எல்லாம் இப்போதைக்கு மல்டிபிள் பண்ண போறதில்ல, அப்படியே தான் வச்சுக்க போறேன். இப்போ இந்த முக்கோணம் எடுத்துக்கிறேன். இதுல இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அதே tan தான். tan 60 டிகிரி. ஹரிஷ், ஹரிஷ்னு கூப்பிட்டேனா? சாரிப்பா. ஹரி, குட் ஈவினிங்ப்பா. லேட் ஆயிடுச்சா? லேட்டா வரேன்னு தெரியுதுப்பா. பனிஷ்மெண்ட் இருக்குப்பா. ம், லேட்டா வரவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இன்னைக்கு. தெரியாதா? பரவாயில்ல, சும்மா பனிஷ்மெண்ட் தானே, பண்ணுங்க. குட் ஈவினிங்க்கா. நீங்க வந்து ஏதாவது 3 கொஸ்டின் கேட்கணும் லாஸ்டா. குட் ஈவினிங்மா. ஓகே. யஸ்வதி, லேட் ஆனதுனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட், நீங்களும் ஒரு 3 கொஸ்டின் கேளுங்க. புக்ல இருந்தும் கேட்கலாம், கிரியேட்டிவ் கொஸ்டின். என்ன கொஸ்டின்க்கா? புக்ல இருந்து கிரியேட்டிவா நீங்களே மேக்ஸ்ல கிரியேட்டிவா 3 கொஸ்டின் கேட்கலாமா? அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஜெனரல் கொஸ்டின் கேட்கலாம், உங்க விருப்பம். ஓகேக்கா. ஓகேம்மா. நாம எப்போ கேம் விளையாடுவோமே அந்த மாதிரியாக்கா? அந்த மாதிரி தான். அந்த மாதிரில நீங்க கிரியேட்டிவ் கொஸ்டின் கூட கேட்கலாம், அது உங்களோட கிரியேட்டிவிட்டி. ஓகே, சரிம்மா. இங்க பாருங்களேன், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு சமயம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ tan 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆப்போசிட் அட்ஜசன்ட் பிசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இங்கே tan 60 டிகிரி எடுத்துக்கும் போது ஆப்போசிட் அட்ஜசன்ட் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் சப்ஸ்டியூட் பண்ணி பிசிக்கு பிசிக்கு பதிலா இங்கே வந்து நம்ம பிசி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல 50√3, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் நான். இதை இங்கே கொண்டு போய் மல்டி பண்ணுறேன். tan 60 டிகிரினா √3. உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதா? ஓகே ஓகே, என் ஃபோன் தான் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். சரி, இதை இங்கே கொண்டு போய் மல்டி பண்ணோம்னா √3 × √3 3. அப்போ 50 கூட √3 மல்டி பண்ணால் 150. இதுதான் ஹைட்டு. இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கல்ல, அந்த செல் டவர் வந்து 120க்கு கம்மியாக இருக்கணும்னு தானே சொன்னாங்க. ஓகே, 120க்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லலை. கதிர்வீச்சு கட்டுப்பாட்டு விதியின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் 120 மீட்டராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 120ஆவது இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு 150 இருக்கு அப்படின்னா நம்ம ஃபைனலா எடுத்து எழுதணும், அந்த 120 வந்து இது கிராஸ் பண்ணி தான் இருக்கு, அதனால அந்த கட்டுப்பாட்டு விதிகளுக்கு ஏத்த மாதிரி தான் இது இருக்கு, ரூல்ஸ் படி தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே தானே? ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு நார்ம்ஸ் வச்சிருப்பாங்க, இது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து செல் டவர் வந்து 120 தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கணும். அந்த மாதிரி 120க்கு கீழே இருந்ததுன்னா அது ஷார்ட்டா இருக்கும். எந்த அளவுக்கு செல் டவர்லாம் ஷார்ட்டா இருக்கோ அந்த அளவுக்கு அதோட அந்த கதிர்வீச்சு வந்து நிறைய தூரத்துக்கு போகாது. அதனாலதான் எல்லா செல் டவருமே மேல ஹைட்டா இருக்கும். ஹைட்டா எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நிறைய வில்லேஜை கவர் பண்ணும் அந்த டவர், அந்த சிக்னல். அதனாலதான் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, இதுக்கு மேலதான் இருக்கணும். இல்ல இதுவே வந்து இப்போ கம்யூனிட்டி ரேடியோனா இந்த அளவு தான் இருக்கணும், 50 ஃபீட் தான் இருக்கணும் அப்படின்னு எங்களுக்குலாம் ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து 15 கிலோமீட்டர் தான் போகணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நார்ம்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் ரூல் படி. அதை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேக்குறாங்க, பண்ணிருக்கு இந்த சம்ல. என்னமோ சொல்ல வந்தீங்க. ஓகே, இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா?
புரிஞ்சிச்சுக்கா. ஆ மற்றவங்களுக்கு ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகேம்மா. ஹரிக்கு புரிஞ்சுதா? நான் கேம் விளையாட போயிட்டேங்க்கா. அப்படிலாம் இல்லை ஹரி. ஹரி இருக்கீங்களா? இல்லைக்கா. இல்லையா? புரிஞ்சிச்சா இல்லையா? புரியலையா? புரிஞ்சுக்கா. சரி புரிஞ்சா? ஓகே புரிஞ்சு. பிரிஞ்சி தெரியுமா? யாருக்கா தெரியுமா பிரிஞ்சி? தெரியும்க்கா. தெரியுமா? சரி சரி. அது மாரி இது புரிஞ்சி. சரி ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிடும். அது ஒரு சாப்பிட்ற சாப்பாடுப்பா. சாம்பார் சாதம் மாரி இருக்கும். வெஜிடபிள் ரைஸ் மாதிரி இருக்கும்லக்கா. ஆமா ஆமா. டேஸ்ட் கொஞ்சம் சாம்பார் சாதம் மாதிரி. சரி நெக்ஸ்ட் செம்ம. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 66 மீட்டர் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து. இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் நான் படிக்கல. உங்களுக்கு புரியுதா? இல்ல கொஸ்டின் உங்களுக்கும் வாசிச்சு காட்டணுமா? புரியலன்னா கேளுங்க, நம்ம அதுலயும் வாசிச்சு காமிக்கலாம். ஏன்னா அது கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு அந்த கொஸ்டின் புரியணுன்றதுக்காக தான் நான் படிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு தெரியும்னா நானே டயக்ராம் ஏதாவது வச்சிருந்தேன்னா நானே படிக்காம கூட சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியணுன்றதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன். சரி, 66 மீட்டர் உயரமான அடுக்குமாடி குடியிருப்போட உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் இறக்க கோணம் முறையே. உச்சி அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. டாப் அது வந்து 60, பாட்டம் வந்து 13 கொடுத்துருக்காங்க. இது 30னா இதுவும் 30 இருக்கும். அப்படின்னா கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம சாட்டிஸ்ஃபை நம்மளை வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்த கம்பத்தோட ஃபுல் ஹைட்டு, இந்த ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ், எப்படி இருந்தாலும் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்பவுமே இதை கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிப்போம். இது 66னா இதுவும் 66ஆ தான் இருக்கும். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸா தான் இருக்கும். இதை நம்ம சும்மா ஹெச்ன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா ஃபுல் ஹைட்டு சொல்லும் போது இந்த ஹெச்சையும் 66ஐயும் ஆட் பண்ணி தான் சொல்லணும். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க, ஹெச்சை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இதான் ஆன்சர்னு எழுதி வச்சிருவீங்க. ஆனா நம்ம கிட்ட கேட்டது அதோட ஃபுல் ஹைட்டு நீங்க வந்து ஃபுல்லா எழுதினாதான் மார்க். அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா மார்க் போட மாட்டாங்கம்மா. கேர்ஃபுல்லா ஃபுல் ஹைட்டுன்னும் போது ஹெச் பிளஸ் 66 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். ஓகே சரி ஓகே. நான் இப்போ எழுதுறேன், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லிடுங்க. இப்படி இருந்துச்சு, அப்புறம் இப்படி இருந்தது, அப்புறம் இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்புறம் இப்படி இருந்துச்சு. இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இப்படின்னு வச்சுப்போம், இது இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இதோட வேல்யூஸ் வந்து இது 66, இது மேலே 60ஆமா, கீழே 13 நினைக்கிறேன். கரெக்டாக எழுதியிருக்கேனா? படிச்சு பாருங்க கரெக்டா தப்பான்னு. இது ஹெச், இது 66. என்னமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணுமே புரியலையா? நான் இன்னும் கொஸ்டின் மட்டும் தானே எழுதியிருக்கேன், அதுக்கே புரியலையா? அதுவே புரியலையா? சரி ஓகே. இது வந்து என்னமா இது கேட்டாங்களா? அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்டான கொஸ்டினா புரியலன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இது அபார்ட்மெண்ட்டுமா? இது ஆமா, எல்லாம் நல்ல பனிஷ்மெண்ட் தானே கொடுக்குறேன். ஏதாவது தப்பா கொடுக்குறேன்? எனக்கு இது ஞாபகப்படுத்தினதே ஹரீஷ் தான். எனக்கே ஞாபகம் இல்லை, ஹரீஷ் தான் சொன்னாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்க்கா இன்னைக்குன்னு. நான் பாத்துக்கணும். அப்ப அன்னைக்காவது நீங்க சீக்கிரமா வருவீங்களா, அதனால நான் சந்தோஷம் தான் படுவேன். நான் சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க இப்போ. சரி, கொஸ்டினை நல்லா கவனிங்க. இது ஒரு அப்பார்ட்மெண்ட். குட் ஈவினிங்மா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6.4ல 5th சம் பார்க்குறோம்.
ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, இங்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு அடுக்குமாடி இருக்கு. இங்க ஒரு செல் டவர் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த செல் டவரோட உச்சி டாப் பாக்குறாங்க 60 டிகிரி ஆங்கிள், பாட்டம் பாக்குறாங்க 30 டிகிரி ஆங்கிள். அபார்ட்மெண்ட்டோட ஹைட் 66னா இந்த செல் டவரோட டோட்டல் ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. அபார்ட்மெண்ட்டுக்கும் செல் டவருக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இது புரியலையா உங்களுக்கு? எத்தனை சம்ம இதே மாடல்ல பாத்துட்டு வந்தோம். புரியலன்னு ஒத்த வார்த்தை சொல்லி இப்படி நோக அடிச்சிட்டீங்க மனசு. சரி, பரவாயில்ல, வாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்து இது ஆப்போசிட் அட்ஜசன்ட், எதிர்பக்கம் அடுத்த பக்கம். ஏன்னா இந்த சைடு வேல்யூ நமக்கு தெரியும், இது நமக்கு தெரியணும். அப்ப இந்த ரெண்டு சைடு எடுத்தா கண்டிப்பா tan தீட்டா தான். இது ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். tan தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி, ஆப்போசிட் எதிர்பக்கம் வேல்யூ 66, அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் வந்து எக்ஸ். tan 30 டிகிரி வந்து 1/√3 ஈக்குவல் டு 66 டிவைட் பை எக்ஸ். எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ நான் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்றேன். அப்போ எக்ஸ் இங்க போயிருது, 66√3. இதுதான் நமக்கான இந்த வேல்யூ, எக்ஸோட வேல்யூ. அதாவது இது எத்தனாவது கொஸ்டின், ஃபர்ஸ்டா செகண்டான்னு பார்த்துக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அதோட ஃபுல் ஹைட்டு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நம்ம இப்போ கண்டுபிடிச்சது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைனலா எடுத்து எழுதும் போது எழுதிக்கலாம். சரியா? இப்போ வித்தியாசம், அதாவது வித்தியாசமா வித்தியாசமா இடையே உள்ள வித்தியாசம். ஓ, 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்கம்மா. இங்க பாருங்க, விளக்கு கம்பத்தோட மொத்த ஹைட் கேட்டிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த செல் டவருக்குமான வித்தியாசம், அதாவது ஹைட்டோட டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அதுக்கப்புறமா விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடி குடியிருக்குமான இடையே உள்ள தொலைவு. 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, நானே 2 நினைச்சிட்டு பண்ணேன், அதனால 3 இருக்கு. சரி, ஃபைனலா நம்ம எடுத்து எழுதும் போது நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதுதான் வந்து இடைவெளி, ரெண்டுத்துக்குமான இடைவெளி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது 3வது கொஸ்டினோட ஆன்சரா வரும். கரெக்ட் தானே? ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ், தொலைவு, அது நம்ம எழுதும் போது ஃபைனலா எழுதிக்கலாம். சரி, இப்போ அதே தான் இங்கேயும் வரும், எக்ஸ். இப்போ இது வந்து ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். இது ரெண்டு தான் நமக்கு தெரியும், இது தெரிய வேண்டியது. அப்போ tan தீட்டா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எக்ஸ். tan 60 டிகிரியோட வேல்யூ √3, ஹெச் எக்ஸுக்கு வந்து 66√3. இதை இங்கே மல்டி பண்ண போறேன். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 66√3 இன்ட்டு √3. இது மல்டி பண்ணா 3 கிடைக்கும். 3 இன்ட்டு 66 மல்டி பண்ணி பாருங்கம்மா. 196 196 மீட்டர் தானே? 198. சரி, 198. எழுதிட்டு 6 சொல்லிட்டோமா? சரி, 198 முடிஞ்சிச்சு. இதுதான் ஹைட்டு. இப்போ வாங்க, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இந்த அப்பார்ட்மெண்ட்டோட இந்த செல் டவரோட ஃபுல் ஹைட்டு கேட்குறாங்க. ஃபுல் ஹைட்னா ஹெச் ப்ளஸ் 66 ரெண்டுத்தையும் கூட்டி சொல்லணும். ஹெச் வந்து 198, அது கூட அந்த ஹைட்டு ஹெச் இந்த வேல்யூவும் கூட்டிக்கணும். 66 கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க. 264. கரெக்டா? ஓகே. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ்னா என்ன? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எவ்வளோ வந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த செல் டவருக்குமான வித்தியாசம், ஹைட் வித்தியாசம் எவ்வளோ? டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஹைட்ல என்னமா வித்தியாசம் இருக்கு? எவ்வளோ? இதை விட அது எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு? 198. ஏன் இந்த கொஸ்டினுக்கு போய் இப்படி யோசிக்கிறீங்க? எனக்கு இப்போ என்ன டவுட்னா, நான் வந்து இந்த சாப்டரே முடிக்க போறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, சாப்டரே முடிய போகுது. பேசிக்கான விஷயங்களே உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையான்னு இப்போ எனக்கு டவுட்டா இருக்கு. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா,
இதுல 66 இருக்குமா? இதுலயும் 66 இருக்கு. இத விட எக்ஸ்ட்ராவா எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? 198. அதுதானே இதுக்குள்ள வித்தியாசம். இத விட இது இவ்ளோ ஜாஸ்தியா இருக்குல்ல. 198 தான் அதிகமா இருக்கு. அப்போ இதுதான். 3 கொஸ்டின் வந்து இடைவெளி. இதுக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ன்றது எக்ஸ். எக்ஸோட வேல்யூ வந்து 66√3ன்னு இருக்கு. ஆனா நம்ம இப்படி ஆன்சர் குடுக்கக்கூடாது. √3யும் மல்டிபிள் பண்ணி குடுக்கணும். இப்போ 1.732 மல்டிபிள் பண்ணி நீங்க ஆன்சர் சொல்ல வேண்டியதுதான். அவ்வளவுதான். நீங்க மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே. இந்த கொஸ்டின் புரியுதா பாருங்க. இல்ல புரிஞ்சுச்சுன்னா ஓகே. புரியலன்னா கேளுங்க. இல்லன்னா நான் ஏதாவது கொஸ்டின் கேட்பேன் இப்போ உங்கள்ட்ட. எங்க ஹர்ஷினி வந்தா தாரகா வர மாட்றாங்க. தாரகா வந்தா ஹர்ஷினி வர மாட்றாங்க. தெரியலக்கா என்னன்னு. இப்படிதான் நேத்தி அவங்க ஆன்சர் சொன்னாங்க. ஆன்சர் 114.31 தான். ஓகேவா? ஓகேக்கா. எதுவும் டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட்? புரிஞ்சிச்சுக்கா. என்னக்கா சொல்லி கொடுத்தீங்க? நான் புரிஞ்சுச்சான்னு கேட்டா புரிஞ்சுச்சுன்னு சொல்ல முடியும். ஆமா புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. நான் இப்ப கொஸ்டின் கேட்க போறேன் உங்களை எல்லாம். கேளுங்கக்கா. இருங்க எல்லாரும் புரிஞ்சிச்சான்னு சொல்லட்டும். புரிஞ்சிச்சாமா? எல்லாருக்கும் ஓகேவா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகேக்கா. ஓகே. யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? மத்தவங்களுக்குலாம் புரியலையா? 3 பேருக்கு மட்டும் தான் புரிஞ்சிச்சா? இல்லக்கா. புரிஞ்சுச்சுக்கா. 4 ஓகேக்கா. 5 இன்னும் 3 பேர். 4 பேர். சொல்லுங்க. உங்களுக்குலாம் புரிஞ்சிச்சா இல்லையா? ஓகே. புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. அது வந்து நான் ஏதோ கொஸ்டின் கேட்டுருவேனேன்னு சொல்லி ஏதோ சிரிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் 2 பேர். புரியுதுக்கா. சரி. 2 பேருக்கு புரிஞ்சிச்சாமா? ஓகே. ஜென்சி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்க்கா. ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களா? நீங்க தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி, நீங்க போய் இப்படி தவறு நினைச்சிட்டீங்களா? இருங்க. இப்போ கொஸ்டின் கேட்குறேன். ஒழுங்கா எல்லாரும் மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா திருப்பி இன்னைக்கு ஃபுல்லாக இப்படியே சொல்றீங்கக்கா அப்படின்றீங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அடிக்க கூட முடியாது. ஹரீஷை மட்டும் தான் போய் அடிக்கலாம். ஏன்க்கா நான் மட்டும் தான் பக்கத்துல இருக்கேன்? ஆமா. உங்களை தானே அம்மா வந்து அடிச்சுக்க சொன்னாங்க. ஆமாங்க. அதனால உங்களை தான் வந்து அடிக்கலாம். ஆனான்னு சொல்லலைனாலும் நான் வந்து சில பேரை அடிப்பேன். நேரா போய். யாருக்கா? இருக்காங்க. யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்க? ஜென்சி இருக்காங்க, சுபாஷினி இருக்காங்க, அப்புறம் ஹர்ஷினி இருக்காங்க, இளம்பிரியன் இருக்காங்க, ஹரி இருக்காங்க, அப்புறம் இன்னைக்கு வராததுல யாரெல்லாம் இருக்காங்க? தாரகா இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்கப்பா. சரி ஓகே. இப்ப சொல்லுங்க. ஆமாமா. இவங்க எல்லாருமே நாகை கிடையாது. இப்ப நான் சொன்னவங்க எல்லாம் நாகை. சரி. நாகையில எல்லாம் அங்கங்க இருக்கீங்க. பாதி பேர் சிக்கல், பாதி பேர் விழுந்தமாடி, பாதி பேர் விழுந்தமாடியில் கூட யாரும் இல்லை. வேட்டைக்காரன் இருப்பு திருப்பூண்டியில் இருக்காங்க, பூவத்தேடியில் இருக்காங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கீங்க. பூவத்தேடியில் தான் ஹரி இருக்காங்க. ஹரி நீங்க பூவத்தேடி தானே? ஐயோ ஹரி தான் லெஃப்ட் ஆயிட்டாங்க போல. ஹரி பூவத்தேடி தான்.
நீங்க கொஸ்டின் கேட்க போறீங்க அட் டைம்ல எல்லாரும் லெஃப்ட் ஆக போறாங்க. இப்பவே கொஞ்சம் பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்களே. நான் கொஸ்டின் கேட்டது லெஃப்ட் ஆயிட்டாங்க. சரி ஒண்ணும் இல்ல. நான் எதுவுமே கேட்க போறதில்ல. இப்போ இது ஒரு தூணுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு தூண். 2 தூண் இருக்கு. இது ஏன்னு ஒரு தூணு, இது பீன்னு ஒரு தூணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 தூணுக்குமான இடைவெளி அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? இந்த கொஸ்டினை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபி, ஏடி, பிசி, ஏஇ அந்த மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? என்னமா? பிசி. கரெக்ட் 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 வெரி குட். பிசியும் ஏஇடியும் ஈக்குவல் அப்படிதானே? ஓகே ஓகே சரி. இப்போ இந்த ஏ தூணுக்கும் பி தூணுக்குமான டிஃபரன்ஸ் வித்தியாசம் அப்படின்றா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி, ஏடி, பிசி அந்த மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? வித்தியாசம் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஹைட்ல டிஃபரன்ஸ் அப்படின்னா ஏஇயாக்கா. சரி ஓகே. ஏ தூணுக்கும் பி தூணுக்கும் ஹைட்ல அதாவது உயரத்துல வித்தியாசம் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்னு கேக்குறேன். ஏவும் சியும் கண்டுபிடிக்கலாம்லக்கா. ஏவும் சியும் கண்டுபிடிக்கலாம்லக்கா. ஓகே. அப்புறம் வேற யாரும் எதுவும்? ஏபிகா ஏ ஏபி 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 அப்புறம் எல்லாரும் இன்னொன்னு சொல்லுங்க. ஏடி. வெரி குட். அப்புறம் என்னமா? ஏடி. ஓகே. அப்புறம் வேற யாரும் சொல்றீங்களா? இடி. ஓகே. அப்புறம் வேற என்னென்ன இருக்கோ எல்லாமே எழுதிக்குவா. அப்ப ஆன்சர் எதுன்னு நான் எழுதிக்க தெரியல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க நிக்கிறீங்க. உங்க ஹைட் வந்து 120. பக்கத்துல உங்களை விட டாலா ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அவங்க ஹைட் 140. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு ஹைட் வித்தியாசம்னு கேட்டா என்ன சொல்வீங்க? எப்படி சொல்றீங்க? இடி பிளஸ் டிசி ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க இப்பதான். இந்த ஹைட் ஃபுல்லா வரும். அது வந்து இவங்களோட ஹைட். நான் இவங்களோட ஹைட் கேட்கலையே. நான் என்ன கேக்குறேன்? டிஃபரன்ஸ் எவ்வளவு, வித்தியாசம் எவ்வளவுன்னு தான் கேக்குறேன். இந்த क्वेश्चनல இப்ப 20 சொன்னீங்களே. ஃபுல் ஹைட்ல இருந்து ஏபி மைனஸ் பண்ணா ஆன்சர் வந்துரும்லக்கா. ஏபி ஏன் மைனஸ் பண்ணனும்? கரெக்ட் தான். இப்போ நான் சம்மா இங்க எடுத்து வரேன் பாருங்களா. இவங்க இருக்கிற இந்த 120 நமக்கு இதுல தேவையில்லை. அதை விட எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கோ அது மட்டும் தானே வேணும். அது வந்து 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன். நான் எதுன்னு கேட்டப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்களே. கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? அப்ப அது தப்புதான். ஸ்ட்ராங்கா ஒரு ஆன்சர் வரலையே. அப்பையில இருந்து ஈடி மட்டும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பாக்கி எல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஈடின்னு சொன்ன மாதிரி இருக்கு. நான் கேட்டேன். இருக்கலாம்க்கா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. அப்ப நீங்களும் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு அதை சொல்லிருக்கீங்க. அவ்வளவுதான். ஆனா ஆக்சுவலா இதான் ரைட். எப்படி? இது 120னா இது 140னா இதுல மைனஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ பேலன்ஸ் 20 கிடைக்குது. கரெக்ட். இதே இந்த சம்ல பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் 120 அப்படின்னா இதுவும் என்னவா தான் இருக்கும்? 120ஆ தான் இருக்கும். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா இங்க என்ன வருதோ அதுதான் இதோட டிஃபரன்ஸ் வித்தியாசம். அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கு? 20. அப்பதான் ஓவரால் ஹைட் வந்து 140. அப்போ நீங்க வந்து இது ஃபுல்லும் கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறமா இதை மைனஸ் பண்ணி அப்படியே நம்ம பண்ணணும். இங்க இருக்கிற 120 இங்கேயும் எழுதுங்க. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா இந்த இடியில என்ன இருக்கோ அதான ஹைட்டு.
அதுதான் இந்த சம்ல நம்ம பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் புரிஞ்சுச்சான்னு கேட்டேன். இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறேன்னு. இதுலேருந்து வித்தியாசம் நம்ம கிட்ட கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம்? ஹரிணி அப்ப ஆன்சர் கரெக்ட்டா சொன்னீங்க. இது 66 இது 66னா, இத தவிர்த்து எக்ஸ்ட்ராவா இருக்கிற 198 தான் இதோட டிஃபரன்ஸ்ன்னு சொன்னீங்க. அதே தான் இங்கேயும். நீங்க அத ஜெனரலா யோசிச்சு பாருங்கம்மா. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதுலலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கவே கூடாது. வித்தியாசம்னா எப்பவுமே என்ன பண்ணுவோம்? 2த்தையும் மைனஸ் பண்ணா என்ன? எக்ஸ்ட்ராவா வருதோ அதானே வித்தியாசம். இப்போ நீங்க வந்து மேத்ஸ்ல வந்து 100 மார்க் எடுத்திருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து 98 எடுத்திருக்காங்க. 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? உன்ன விட நான் எவ்வளோ ஜாஸ்தி தெரியுமா? உன்னோட 2 மார்க் ஜாஸ்தி அப்படி சொல்லிப்பீங்கள்ல. அப்ப 2 மார்க் அங்க வித்தியாசமா இருக்குல்ல, அதுதான். டிஃபர் ஆகுதுல்ல. அதுதான் அதோட வித்தியாசம். அப்ப இதுவும் 98 இதுவும் 98 இருந்தா ஈக்குவல். அத விட எக்ஸ்ட்ராவா எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? 2. அப்ப அதுதான் அதோட டிஃபரன்ஸ். புரியுதா? புரியுதுக்கா. ம். புரிஞ்சிச்சுக்கா. ம். புரியுதுக்கா. ஓகே. புரியுது. ஓகே. உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லிக் குடுக்க தானே போறேன். ஏன் பயப்படுறீங்க? ஏதோ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. எப்படி சொன்னாங்க? யஷ்வதி என்ன சொன்னாங்க? ஏசிக்கா, ஏஇக்கான்லாம் சொன்னாங்க. ஏசி, ஏஇலாம் நம்ம ஏன் கண்டுபிடிக்க போறோம்? அதெல்லாம் கிராஸா எங்கேயோ இருக்கு. அது நமக்கு வேணாம்ல. பரவால்ல. ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. ஆனா அது நமக்கு இங்க தேவையில்ல. ம். இந்த இதுல நம்ம அத கண்டுபிடிக்க மாட்டோம். அக்கா இப்படி டேமேஜ் பண்ணி விடுறீங்களேக்கா என்ன? ஓகேக்கா. சரி ஓகே. சரி நெக்ஸ்ட் சம் போட்டுமா? போலாம்க்கா. ம். ஏதாவது கேட்டா புரிஞ்சு படிங்கம்மா. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க மேத்ஸ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி இந்த டயகிராம் பாருங்க. நான் மட்டும் பேசுவேன். இங்க ஏன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஸ்ட்ரைட்டா இங்க பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா பார்க்குறத விட கீழ குனிஞ்சு இங்க ஏதோ ஒண்ணு ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு மீன் புடிச்சுக்கிட்டு. அவர பார்க்குறாரு. எந்த ஆங்கிள்லனா 20 டிகிரி ஆங்கிள். அப்ப இது 20னா இதுவும் 20. இங்க இருந்து இவரு அவர பார்க்குறாரு. இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்காருல்ல அவர. இவர் வந்து 30 டிகிரி ஆங்கிள்ல ஏற்ற கோணம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல பார்க்குறாரு. அப்ப 30 டிகிரி. அப்படின்னா, இவர் பார்க்குறதுக்கும், இவர் உட்கார்ந்திருக்கிறதுக்குமான இந்த ஸ்ட்ரெய்ட் எவ்வளோ ஹைட் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாரி இங்க இருந்து இது ஸ்ட்ரெய்ட் ஹைட். இங்க இருந்து இது. இது 2 வேல்யூவும் கேட்குறாங்க. தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சு போட வேண்டியதுதான். இதுலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 8. இங்கேருந்து இவர் இருக்கிற தொலைவுக்கோட டிஸ்டன்ஸ் வந்து 12. எல்லாமே அவங்களே குடுத்துட்டாங்கம்மா. சிம்பிளான ஒரு சம். போடலாமா? tan தீட்டா தான் ஆப்போசிட் அட்ஜசன்ட். இதுவும் tan தீட்டா ஆப்போசிட் அட்ஜசன்ட். போட்டா ஆன்சர் வந்துரும். ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே சொல்லுங்க நான் சம் போடுறேன். ஸ்ட்ரைட்டா இருந்தாங்க. இங்கேருந்து இங்க பார்த்தாங்க. இது வந்து 30 டிகிரி ஆங்கிள். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது இங்க கீழ எவ்வளோமா இருந்துச்சு? கீழ எவ்வளோ இருந்துச்சு? இது எவ்வளோ இருந்துச்சு? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 12ன்னு ஏதோ இருந்துச்சு. பார்த்து சொல்லுங்க. அது கீழதான்க்கா 12 இருக்கு. ம். ஓகே. இங்க? 12 கிலோமீட்டர்க்கா. இந்த சைடு வந்து 8 கிலோமீட்டர்க்கா. ஓகே. இங்கேம்மா? கோணம்? 20 டிகிரிக்கா. ஓகே. 20னா இங்க 20. டிகிரினா டிகிரி போட்டுருங்க. கிலோமீட்டர். இது நான் ஒய்ன்னு வச்சுக்க போறேன். இது 90யா தான் இருக்கும். இது 90யா தான் இருக்கும். நானே ஏ, பி, சி, டி, இ நேம் குடுத்துக்கிறேன். சரி ஃபர்ஸ்ட் இந்த சைடு எடுத்துப்போம். முக்கோணம் ஏபிசி. இதுல இந்த பக்கம் நமக்கு வேணும். இந்த பக்கம் நமக்கு தெரியும். அப்போ இதுதான் ஆப்போசிட் அட்ஜசன்ட். எதிர்பக்கம் மடத்துல பக்கம். பாத்தீங்களா மேக்ஸிமம் எல்லா 5 மார்க்லயுமே tan தீட்டா தான் யூஸ் ஆகுது. ஆப்போசிட் அட்ஜசன்ட். எதிர்பக்கம் மடத்துல பக்கம். tan 20 டிகிரி வேல்யூ என்ன? புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. கொடுத்துருக்காங்களா? இதோ லாஸ்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 0.36 40க்கா. ஓகே. இது கூட இந்த 8 இங்க மல்டி பண்ண போறேன். அப்ப இன்டு 8ன்னு வரும். அப்ப மல்டி பண்ணா அதுதான் இதோட ஹைட். மல்டி பண்ணி பாருங்க. மல்டி பண்ணிட்டேன். லாஸ்ட்ல இருந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? 0 இருக்கிறதுனால 0 கூட போட்டுப்போம். 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 2904. இதுதான் இதோட ஹைட். எல்லாமே கிலோமீட்டரா மீட்டரா எல்லாம் பார்த்துக்கோங்க. 12 கிடைக்குதுக்கா எனக்கு. 12 கிடைக்குதா? இப்போ நான் தப்பா கூட போட்டிருக்கலாம். பாருங்கம்மா உங்களுக்குலாம் என்ன கிடைக்குதுன்னு.
கரெக்டாக தானக்கா நாங்கள் சொல்லுவோம். இந்த ஆன்சர் தான் வர மாதிரி இருக்கு. இதில் யாருக்கும் வித்தியாசம் வருதா? போடலையா? இது ரெண்டும் மல்டி பண்ணி பாருங்கம்மா. உங்களுக்கு என்னம்மா ஆன்சர் வருது? 2.912. 912 மற்றவங்களுக்கு அப்படியா? சரி, அப்போ ஓகே. அப்போ அதுவே நம்ம பெரும்பான்மையின் அடிப்படையில் அதுக்கே போயிடலாம். ஓகேவா? புக் பேக் ஆன்சர்னு பார்த்துக்கோங்க, இதான் வந்திருக்கான்னு. புக் பேக் ஆன்சர் பாருங்க என்ன வந்திருக்குன்னு. 12 தானே வந்திருக்கு. இது மாறுதா பாருங்க. 2.91 ஓகே, 9.1. ஓகே, அதான் ஆன்சர் வந்திருக்கா எல்லாருக்கும்? 0.1 ஏதோ 2ன்னு வந்துச்சா? 2 பாயிண்ட் மட்டும் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, 2 டிஜிட் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் tan. ஹரிஷியா நீங்க போடலையா? ஓகே, tan 30 degree opposite adjacent 1/√3 ஈக்குவல் டு x/12 கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். அப்படின்னா 12/√3ன்னு வரும் ஈக்குவல் டு எக்ஸ். நான் வந்து 12 வந்து இங்கே எழுத போகிறோமா? 12 வந்து 3 × 4ன்னு எழுதி கேன்சல் பண்ணலாம். இல்லை மேலேயும் கீழே √3 மல்ட்டு பண்ணிடலாம், அவங்க விருப்பம். நான் மேலேயும் கீழே கூட √3 மல்ட்டு பண்ணிடுறேனே எக்ஸு. அப்போ இது மல்ட்டு பண்ணால் 3ன்னு வரும். 3 இந்த 12 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். இப்போ 4 × √3க்கு 1.732 மல்ட்டு பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல, அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன். கீழே √3 இருந்தால் மேலேயும் கீழே √3 மல்ட்டு பண்ணி போடுவோம்ல, அதுக்காக தான் போட்டேன். சொல்லுங்கம்மா. கரெக்டா? 6.9. ஓகே, 9 to 8 இருக்கு. இது ரவுண்டா வந்து 6.93 கூட எழுதிக்கலாம். அவ்வளோதாம்மா, புரிஞ்சிச்சா? இது சும்மா ஒரு 2 மார்க் மாதிரி தான். இந்த சம் அதிகமாக கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் அட்ஜசன்ட், இங்கேயும் ஆப்போசிட் அட்ஜசன்ட். உங்களுக்கு வேல்யூ எல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க, மல்டிபிள் மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. ஓகேவா? கொடுப்பாங்கப்பா, டிராயிங் வச்செல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நினச்சிப்பீங்க இவ்வளோ பெரிய சம்மா கொஷின் பேப்பரில் வரப்போகுது, இந்த டிராயிங் வச்சு சம்மா வரப்போகுது அப்படின்னு. அவங்க நினச்சாங்கன்னா எதுனாலும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம டிராயிங் வச்சலாம் கொடுப்பாங்க, ஆன்சர் தான் வச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர் வச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்போ எல்லாரும் ஈஸி மார்க் எடுத்துருவீங்களா? அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதை பார்த்துட்டு இருங்க, இந்த டவுட் இருந்தால் கேளுங்க. 1 minute. ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி 6th சாப்டர் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இன்னும் 2 சாப்டர் தான் இருக்குது. 7th சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு 7th சாப்டரில் அந்த ஏன்னா நான் ஒரு ஃபார்முலாவே நான் எப்போவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், டைம் இருக்கும், அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த டைம் எனக்கு டைம் கிடையாது. ஃபார்முலாவை நான் வந்து சும்மா என்ன சொல்கிறேன், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. நான் உண்மையாலுமே இப்போ பரப்பளவுனா இந்த உருளைக்கு பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் வந்து வலைப்பரப்பு இருக்குது,
அதுக்கப்புறமா மேல ஒரு சர்க்கிள் இருக்கு. கீழ ஒரு சர்க்கிள் இருக்கு. அப்ப 2 சர்க்கிள் இருக்கு. அப்ப வட்டத்தின் பரப்பளவு. அம் அப்ப 2 வட்டத்தின் பரப்புனா 2 இன்டு அந்த சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயரு பிளஸ் அதோட வலைப்பரப்பு, உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன? பை ஆர் எல். அப்ப இது 2த்தையும் ஆட் பண்ணா, அதுதான் வந்து இந்த மொத்த உருளையின் வலைப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா, இப்போ நமக்கு வந்து அந்த ஃபார்முலாஸ் பண்றதுக்கு, இந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்ல. நான் உண்மையாலுமே ஒரு பேப்பர் வச்சோ, இல்ல ஒரு திங்ஸ காமிச்சோ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்மா. ஆனா, இப்ப நமக்கு டைம் இல்ல. இருந்தா நான் ஏதாவது ஷார்ட்டா வேணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து அந்த டேபிள்ல இருக்கு. இந்த 7த் சாப்டர் எண்டுல வாங்க. எனக்கு அது ஃபுல்லும் தரவா மக்கப் கூட பண்ணுங்க. மனப்பாடம் கூட பண்ணுங்க. எனக்கு அது ஃபுல்லும் நீங்க படிச்சிருக்கணும். ஏன்னா, இப்போதைக்கு நமக்கு அது வேணும். அது தெரிஞ்சா மட்டும் தான் இந்த சாப்டர் ஈஸி. பேஜ் நம்பர் கூட பார்த்து சொன்னீங்கன்னா ஓகே தான். 307 ஓகே. 307 எனக்கு 307 இல்லையே. இந்த இருக்கு. அந்த டேபிள் இருக்கு பாருங்க. இந்த டேபிள் இருக்குல்ல. அழகா இதுல என்ன இருக்கோ எல்லாமே எனக்கு படிச்சுட்டு வந்திருக்கணுமா. நான் கொஸ்டின் கேட்பேன். வலைபரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் எல்லாமே கேட்பேன். டெஸ்ட் உண்டு இதுல நாளைக்கு. வந்த உடனே டெஸ்ட் இருக்கு. எல்லாரும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் எடுத்தாதான் நான் உள்ளே போவேன். ஓகேவா? ஏன்னா கம்பல்சரி இதை படிச்சுட்டு வந்துருங்கம்மா. இதை படிச்சிருப்பீங்க. ரிவைஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளதான் உங்களுக்கு டைம் ஆக போகுது. அதனால இதை மட்டும் நல்லா பார்த்து வரீங்களா? ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 7th சாப்டர்ல ஈஸியா ஸ்கோர் பண்ற நிறைய 5 மார்க் இருக்கு. அது எதுவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வாலி மாரி இருக்குமே, அது என்ன ஷேப் அது? ஃப்ரெஸ்டம். ஃப்ரெஸ்டம் ரிலேட்டட் சம்ஸ் கண்டிப்பா வரும் 5 மார்க்ல. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். வால்யூம் பேஸ் பண்ணி ஒரு சம் வரும். அது மாதிரி ஏரியா பேஸ் பண்ணி, அதாவது பரப்பளவு தொடர்பா ஒரு கணக்கு, அது மாதிரி கன அளவு தொடர்பா ஒரு கணக்கு வரும். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். இந்த ஃபார்முலாஸ் தான் இதுல எல்லாமே. உங்களுக்கு எல்லாமே உங்களே கொடுத்துருவாங்க. ஃபார்முலாஸ் வச்சு நீங்க சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்ணாலே போதும். அப்போ சிம்பிள். ஓகேவா? அப்போ இது நல்லா இதை படிச்சுட்டு வரீங்களா? நாளைக்கு கேட்பம்மா. கண்டிப்பா டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஓகே. நிறைய நான் எதுவுமே டெஸ்டோ ஹோம்ஒர்க்கோ எதுவும் கொடுக்கல. நான் இதை மட்டும் பார்த்துருவாங்க நாளைக்கு. சரிதானே? எக்ஸாம் முடிச்சுட்டு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா தானே இருப்பீங்க. அப்ப பார்த்துட்டு வந்தா போதும். எக்ஸாம் முடிச்சுட்டு. ஏன்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். அப்ப கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு டைம் இருக்கும். அப்ப படிங்க போதும். கிளாஸ்க்கு வரதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி படிக்க ஆரம்பிங்க போதும். ஓகே தானே? 1/2 hour முன்னாடி தான்க்கா இனிமே நான் வீட்டுக்கே வர போறேன்னு ஒருத்தவங்க அழ போறாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம். யாராவது ஏதாவது பார்த்து வந்திருக்கீங்கன்னா நீங்க கேட்கலாம், சொல்லலாம். அக்கா நான் மேக்ஸ் ரிலேட்டடா கேக்குறேன். கேளுங்கம்மா. பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்க்கா? இது எனக்கா மத்தவங்களுக்கா? உங்களுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லக்கூடாது. சரி. யாராவது ட்ரை பண்ணுங்க. சும்மா எதை வேணாலும் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி கேளுங்க. பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. தமிழர்களாக்கா? நாடு, நாடு, கண்ட்ரி. எந்த மாநிலம்க்கா? மாநிலமா? கரெக்ட். ஆமாக்கா, இந்தியா தான். அது வந்து நாடு. ஓகேக்கா. அவ்வளவு பிரில்லியண்டான ஆட்கள்லாம் இங்கதான் இருந்திருக்காங்க. அது மாதிரி செஸ் கேமுமே வந்து இந்தியால இருந்து உருவானதுதான் சொல்லுவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல் பாத்துக்கோங்க. ஆனா நம்ம எல்லாம் மேக்ஸ் ஒழுங்கா போட மாட்டேங்கிறோம். போடுவீங்க, சும்மா சொன்ன. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்.
இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு எங்களெல்லாம் திட்டுவாங்க விடுறீங்களா யஸ்வதி அப்படின்னு உங்களெல்லாம் திட்ட போறாங்க. சரி, நெக்ஸ்ட் கேளுங்கம்மா. இந்தியாவின் கப்பல் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? மாநிலமா பிளேஸா? பிளேஸ் தமிழ்நாட்டுல உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓ, கொஸ்டின் சொல்லுங்க. இந்தியாவின் கப்பல் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? தூத்துக்குடி. ஆஹா இல்ல அக்கா, இது வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லயே பாதி வரும்க்கா. இங்க வேதாரண்யமாக்கா? இல்ல என்னப்பா? நாகப்பட்டினமாக்கா? ஆஹா இல்ல விசாகப்பட்டினமா? விசாகப்பட்டினம் தமிழ்நாடு கிடையாது. விசாகப்பட்டினம் சொல்றீங்களா? க்ளூ கொடுங்க. இல்ல, பட்டினம்னு வந்துச்சு, அதனால நான் சும்மா கெஸ் பண்றேன். விசாகப்பட்டினம் தான்க்கா. விசாகப்பட்டினம் தானே? ஆனா விசாகப்பட்டினம் வந்து தமிழ்நாடு கிடையாது. அது வந்து மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன். ஆந்திராவோ மகாராஷ்டிராவோ இது ரெண்டுத்துல தான் வரும். அது இந்தியாவில் உள்ளது தானா? ஓகே, நான் இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறேன், நான் பார்த்தே சொல்கிறேன். ஆனால் அது தமிழ்நாடு கிடையாது, அது மட்டும் எனக்கு ஷுவராக தெரியும். என்னதுக்கா? விசாகப்பட்டினம் வந்து தமிழ்நாடு கிடையாதுன்னு சொன்னமா? இந்தியாக்கா. இந்தியா. ஆனால் நீங்கள் வந்து ஆந்திர பிரதேஷ். நான் சொன்னேன்ல ஆந்திரா இல்லைன்னா மகாராஷ்டிரா இருக்கும்னு. ஆந்திரான்னு அது இந்தியா தான். ஓகே, நெக்ஸ்ட். அக்கா, நீங்க என் கூட சேர்த்து இன்னொரு ஆளுக்கு யாருக்கும் பனிஷ்மென்ட் கொடுத்தீங்க. ஆமாம்மா, இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். ஹரி வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க, அதனால நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. பத்மஸ்ரீக்கும் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். அப்படியாம்மா? நான்லாம் ஃபர்ஸ்டே வந்துட்டேன். நந்தினி கொடுத்தனா? சரி சரி, பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. நந்தினி இருக்காங்கம்மா. யோசிச்சுட்டு வாங்க. நீங்க இன்னொரு கொஸ்டின் கேளுங்க. ஜிகே தான் கேட்கணும்னு இல்லை, எதுனாலும் கேளுங்க. நான் சும்மா கிரியேட்டிவா ஏதாவது மேக்ஸ்ல யோசிப்பீங்களேன்றதுக்காக அப்படி சொன்னேன். சரி சரி சரி, வேற யாரும் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா கூட கேளுங்கம்மா. நான் ஒரு சம் பார்த்தேன், ஆனா நீங்க அதெல்லாம் கொடுத்தா நீங்க திட்டுவீங்க. என் இதுலயும் வந்து மேக்ஸ் கொடுக்குறீங்களான்னு. கேட்கவா வேணாமா? மேக்ஸ் 1 + 4 = 5, 2 + 5 = 12, 3 + 6 = 4. அப்படின்னா 8 + 11 = what? இருங்கம்மா 4 கிடையாது, 24. 24 கண்ணே தெரியலம்மா. 1 உங்களுக்காக பார்த்து வச்சேன் நான். 21. இதனால நான் கண்டுபிடிக்க மாட்டேங்க்கா, டைம் எடுக்கும்க்கா. அப்படிதானேம்மா? 31. ஓகே, வேற எதுவும்? சும்மா 2 பேர் சும்மா ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கே 81. பூச்சி நம்பர்லாம் கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 88. ஓகே. 99. நியர்லி, கொஞ்சம் அப்படியே பக்கத்துல வந்துட்டீங்க.
92. 92 கிட்டத்தட்ட 124 90 அக்கா. 90 124 அப்புறம் 95 அக்கா. 95 ரொம்ப பக்கமா 100 அக்கா. 100 100 100 இல்ல 94 94 அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வேற என்ன சொல்லுவீங்க 93 அக்கா. 96 96 தான் கரெக்ட். நீங்க இந்த மாதிரி சொல்றதுக்கு யோசிச்சதுக்கு இதுக்கு ஆன்சரே யோசிச்சிருக்கலாம். நான் எப்படின்னு சொல்றேன். இது மாதிரி உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இப்போ உங்களுக்கு திங்கட்கிழமை கூட ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்டிஎஸ்சியா ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்காமா? 9த்துக்கா 8த்துக்கா? எனக்கு வேற எக்ஸாம் இருக்கு. என்ன எக்ஸாம்? அக்கா நீங்க இது எப்படி போட்டீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. இதோ நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. ஹரிஷ் நீங்க என்னப்பா சொன்னீங்க? முதல்வர் திறனாய்வு தேர்வுக்கா ஓகே 31ஆம் ஓகே தேதி. ஓகே ஓகே சூப்பர். அது மாதிரிலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலலாம் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா ஸ்கை ஃபண்ட் உண்டா? ஆமாக்கா. அதுலலாம் நல்லா பண்ணுங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி ஸ்கூல் டைத்துலலாம் பண்ணேன். எனக்கும் கொடுத்தாங்க. அதனால எல்லாரும் சூப்பரா பண்ணுங்க. ஏன்னா நீங்க படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு இன்கம் வர மாதிரி மந்த்லி குடுக்குற மாதிரிலாம் 8த்துல வரும். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லலாம் பாஸ் பண்ணீங்கன்னா நல்ல பெனிஃபிட். 10த்லயும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாக்கா, அது நாளைக்கு தான் இருக்கு. நாளைக்கு தானே? அதான் அந்த சார் தான் சொன்னாங்க. சரி ஓகே. வாங்க எப்படிம்மா ஐஸ்வதி சொன்னீங்க? அக்கா ம். அந்த 2 into 5 வந்து 10 ம். plus 2 12. ம். 3 into 6 வந்து 18 plus 3 21. ம். அதே மாதிரி 8 அத போட்டு பண்ணேன்க்கா. அப்ப 99 வந்துச்சுக்கா. ஓகே வெரி குட். அது கூட எதை ஆட் பண்ணீங்க? எத்தனை ஆட் பண்ணீங்க? எந்த நம்பரை போட்டு பெருக்கிறோமோ அதை அப்படியே ஆட் பண்ணேன்க்கா. அப்ப 8 ஆட் பண்ணுமா? 96 கரெக்டா? வெரி குட் ஆமாக்கா. வெரி குட் சூப்பர் 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 வெரி குட். இதையும் மல்டிபிள் சரி ஆட் பண்ணி 1ஆல மல்டி பண்ணணும். அப்போ 1 + 4 5 அது கூட 1. அது மாதிரி இது ஆட் பண்ண மல்டி பண்ண 10 அது கூட 1 அந்த மாதிரி. நான் வந்து ஆக்சுவலா இதை எப்படி போட்டேன் அப்படின்னா 4 into 1 அப்படின்னா 5 சாரி 4 + 1 5 5 into 2 10 10 + 2 12 6 into 3 18 18 + 3 21 அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 5 6 7 இதுக்கப்புறம் 7 8 9 10 4 நம்பர் இருக்கு. இதுக்கு 3 அது 4 5 6 7 இதுக்கு அப்ப 8 மட்டும் பண்ணணும். 88 + 8 96 அப்படி நான் பண்ணேன். கரெக்ட் சூப்பர். இந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட கேட்காதீங்கக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லக்கா. இல்லை இல்லை நாங்க ஏதோ ஒரு அளவு கண்டுபிடிச்சிட்டோம்லக்கா. சூப்பர்மா இதெல்லாம் பிரில்லியன்ட். சரி வேற யாராவது கேட்குறேன்னா கேளுங்கம்மா. நந்தினி கண்டுபிடிச்சிட்டிங்களா? கேளுங்கம்மா. கண்டுபிடிக்கிறது இல்லை கொஷின் தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில என்னக்கா இருக்கும்? ஒரு கேட் இருக்கும். இல்லக்கா. வாகா எல்லை இருக்குமா? போர் இருக்கும். இல்லக்கா. ஐயோ வேணாம்பா. பகை இருக்கும். இது காமெடியா ஜிகேவா? கடி ஜோக்ஸ். கோடுதான்க்கா. இல்லக்கா. ஆர்மில உள்ளவங்களா? ஆர்மி. பார்டராக்கா? இல்லக்கா. அவங்க தான் ஏதோ கடி ஜோக்குன்னு சொல்றாங்களே. இல்லக்கா. இத்து இக்கு இருக்குமாக்கா? அதெல்லாம் வராதுக்கா. பகை இருக்கும். நானே ஆன்சர் சொல்லுவாக்கா? நீங்களே சொல்லிடுங்கம்மா. கமா இருக்கும்க்கா. ஓ வெரி குட் சூப்பர் சூப்பர் நல்ல கொஷின். அப்புறம் இன்னொன்னு கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. கோவிலுக்கும் சாமிக்கும் என்னக்கா வித்தியாசம்?
கோயிலுக்கும் சாமிக்குமா? என்னதுங்கா? கோயிலுக்கும் கோவிலுக்கும் சாமிக்கும் இல்ல கோயிலுக்கு போறதுக்கு நம்ம காசு கொடுக்கணும், சாமி நம்ம காசு கொடுக்குமா? அவதாங்கக்கா. அக்கா கோயில் சிங்கு நடிச்ச படம், ஓ ஆ ஆ சாமி நிக்கும் நடிச்ச படம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சூப்பர் சூப்பர். ஹர்ஷினி இதெல்லாம் தெரியுமா ஹர்ஷினி உங்களுக்கு? ஆமாக்கா, எப்படியோ பார்த்தேன்க்கா. சரி சரி. என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நல்ல டேலண்ட்னு சொன்னாங்க ஹர்ஷினி. ஏன் ஹர்ஷினி பேசவே மாட்டேங்கிறீங்க? கேளுங்க ஏதாவது. அக்கா நான் ஒண்ணும் பார்த்துட்டு வரல, நாளைக்கு கேக்குறேன்க்கா. இப்படிதானே நேத்து சொன்னீங்க. நாளைக்கு உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் பார்த்துக்கோங்க. அக்கா நேத்திக்கு நான் கிளாஸே ஐயா வரல. ஆமாம்மா. எப்பவும் அப்படியே உங்களை சொல்லி சொல்லி பழகிடுச்சுமா. பாருங்க நீங்க எப்பவும் பேச மாட்டீங்கன்றது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு. நந்தினி இன்னொரு கொஸ்டின் கேளுங்க. அவ்வளவுதான்க்கா பார்த்துட்டு வந்தேன். சரி வேற யாராவது கேக்குறீங்களா? சுபாஷினிலாம் ஒன்னும் கேட்கல. நாளைக்கு வேணா பாட்டு பாடுறேன்க்கா, எனக்கு தொண்டை சரியில்லை. நாங்க சரியில்லைனாலும் கேட்போமே. அதெல்லாம் வேணாம், நாளைக்கு நான் பாட்டு பாடுறேன்க்கா. சரி ஓகே. வேற யாரும் எதுவும்? இளம்பிரியன் மைக் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதுக்கா. நீங்க எதுவும் சொல்றீங்களா, கேக்குறீங்களா, பாடுறீங்களா? நானாக்கா ஏக்கா யோசிச்சு சொல்றேன். நாளைக்கு உங்களுக்கு லீவா உண்டாப்பா? நாளைக்கு லீவு தான்க்கா எனக்கு. நீங்க வேணா கால் பண்ணுங்க. ஓகேக்கா. நாளைக்கு வாய்ப்பு கம்மிதாக்கா. வெளில போறீங்களா? இல்லக்கா எக்ஸாமுக்கு படிக்கணும். ஓகே 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 சரி சரி. நான் எக்ஸாம் படிச்சுட்டு மட்டும் பேசுறீங்களா? பேசலம்மா. அவங்க பாட்டு பாடுறத வந்து எடுத்துக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னல கிளாஸ்ல. தெரியலக்கா. நீங்க அன்னைக்கு அப்போ வரல போல. அவங்க பைக் ரைடராக்கா? அவங்களுக்கு பைக் பிடிக்கும் போல. அன்னைக்கு சொன்னாங்கல்ல ஒரு அண்ணன் கிட்ட. ரைடரா இன்னும் ஆகல. அப்படி ஆனாங்கன்னா நானே புடிச்சு கொடுத்துருவேன். அப்படிதானேப்பா? லைசன்ஸ் இருக்காதுல அதுக்கு சொன்னப்பா. 18 வயசுக்கு அப்புறம் தான் எல்லாம். இப்ப கத்துக்கிட்டீங்களானா? இல்லக்கா எல்லாம் ஃப்ரீ டைம்ல மொபைல்ல பாக்குறதாங்க. சரி சரி. ஆனா உங்களுக்கு பைக் மேல ஒரு கிரேஸ் அப்படிதானே? அன்னைக்கு அந்த அண்ணன் ஒருத்தவங்க கிளாஸ் எடுக்க வந்தப்ப சொன்னீங்களா நீங்க? ஆமாக்கா சொன்னாக்கா. ஞாபகம் இருக்கு. சரிம்மா. சரி யாரும் உங்களுக்கு எதுக்கா ரொம்ப பிடிக்கும்? எனக்கா சின்சன்மா. எனக்கும் சின்சான் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். அப்பனா க்ரீச் க்ரீச் எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும். எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. நான் தான் உங்களுக்கு திருப்பி வாங்கிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பா. எனக்கு வந்து நிறைய பண்ணணும்னு ஆசைமா. ஆனா நான் பண்ணவே மாட்டேன். இந்த இயர் கூட நிறைய ரெசல்யூஷன் எடுத்தேன். ஆனா ஒண்ணு கூட ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன். புக்ஸ் நிறைய படிக்கணும்னு ஆசை. நல்லா மெடிடேஷன், எக்ஸசைஸ், யோகா, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். நல்ல ஆமா நீங்க அது மட்டும் தான் பாத்திருக்கீங்க. நான் இன்னும் அதை தவிர்த்து என்னென்னமோ சாப்பிடுவேன். என்னம்மா? என்னமோ சொன்னாங்களே, என்னன்னு குல்ஃபி தானே நீங்க சாப்பிடுவீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சதை பார்த்துட்டு கேக்குறாங்க. சரி வேற யாராவது சொல்றீங்களா? இல்ல இப்படிதான் கதை பேச போறோமா? எனக்கு எல்லாரும் நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க. என்னம்மா சொல்லுங்கப்பா. ஆமா ஆமா கண்டிப்பா. இல்ல பேரண்ட்ஸும் என்னம்மா கிளாஸ் முடியலையான்னு உங்களுக்கு கத்த போறாங்க. அதுக்கு தான் நான் யோசிச்சேன். இளம்பிரியன் சொல்லுங்கப்பா, ஏதோ சொல்ல வந்தீங்க. இன்னைக்கு
என்னைக்குக்கா கொடுப்பாங்க? நோபல் பிரைஸா? ஆமாக்கா. இண்டிபெண்டன்ஸ் டேவா? இல்லக்கா. ரிபப்ளிக் டே? இல்லக்கா. தெரியலையேப்பா. டிசம்பர் 10க்கா. நோபல் பிரைஸ் என்னைக்கு கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்க. டிசம்பர் 10. ஏன்பா? தெரியலக்கா, போட்டிருந்துச்சுக்கா அதுல. ஒருவேளை அவர் ஃபவுண்டர் பிறந்தவங்க அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். யஷ்வதி ஏதோ சொன்னீங்களேம்மா? ஆ ஓ, ஒரே ஒரு செகண்ட்ப்பா. யஷ்வதி ஏதோ நீங்க சொன்னீங்களம்மா? இல்லக்கா 9 மணி ஆச்சு இன்னும் கிளாஸ் முடியலையான்னு எங்க வீட்லயும் கேட்டாங்களா? சரி சரி, இதோ முடிச்சிரும். சொல்லுங்க இளம்பிரியன், கேளுங்கப்பா. உலகத்துல அதிகமா விளையிற காய்கறி இருக்கா? உருளைக்கிழங்கா? ஆமாக்கா. ஏன்னா நம்ம நிறைய சாப்பிடுறோம். அவ்வளவுதான்க்கா தெரியும். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாரும் நல்லா நான் எக்ஸாம் பண்ணுங்க. இதை விட டைம் ஆயிடுச்சுல? இல்லை யஸ்வதி என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால டக்குன்னு ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சுப்பா. அப்படிலாம் இல்லங்கா, நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்டுட்டே இருக்கோம்க்கா. சரி சரி சரி, கொஞ்ச நேரத்துக்கு மேல போதும்க்கா பேசாதீங்க நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு நான் பேசுவேன். இல்லக்கா, அம்மாக்கு ஒரு இன்னும் கிளாஸ் முடியலையான்னு கேட்டாங்கக்கா. அப்புறம் அவங்க ஓகே பேசிட்டாங்கக்கா. சரி சரிம்மா, ஓகேம்மா. சரிம்மா, எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, நல்லா படிங்க. நாளைக்கு இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. எதுவும் ஹோம்ஒர்க் டெஸ்ட்லாம் எதுவும் கொடுக்கல, நல்லா பண்ணுங்க. ஓகே, நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பை பை, குட் நைட். தேங்க்யூம்மா, பை பை. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. டிவி போட்டு பார்க்கலாம்லம்மா?